எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க தே ஆர் த செல்லர்ஸ். கிட்டத்தட்ட 80,000-90,000 கோடி மாசத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு 26,000 கோடி வந்து எஸ்ஐபியே இருக்கு நமக்கு. ஸோ அந்த மணிலாம் உள்ளே வந்துட்டு இருந்தது. ஈவன் தோ நிறைய சோஷியல் மீடியாலாம் எஸ்ஐபி நிறுத்துங்க, இல்லாட்டினா ஸ்மால் கேப் மிட் கேப்ல இது பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் ஹூ கண்டினியூ தட். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், வேற எஸ்கலேஷன் இல்லாமல், நம்ம வேற எதுவும் ஸ்ட்ரைக் போகாமல் இருந்தோம்னா மார்க்கெட் அடுத்த வாரமே கூட 25,000 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 26,200ங்கிறது ஆல் டைம் ஐயா டெஃபினட்டாக கிராஸ் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அக்டோபர் நவம்பரில் கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் கோல்டு வந்து 8,000 கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம். இட் ஹஸ் கிராஸ் 9,000 கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அது மாதிரி இந்த 26,200 we are crossing it and the investors who are invested on 25 will make positive return. கோல்டு யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நம்ம 10,000 சொல்லும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ போகும் அப்படின்ட்டு. இந்த டாரிஃப் ப்ராப்ளம் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இந்த வருஷமே கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் எப்படி போகுங்கிறதே கணிக்க முடியாது. இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் லாஸ் பண்றதுக்கு காரணமே என்னன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃப்ரைடே மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 50 பாயிண்ட் தான் நிஃப்டி மேல அப் இருந்தது. ஒரு 1 ஹவர்ல இட் ஹஸ் கான் அப் டு 261 பாயிண்ட் அப். லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். எனக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன். என்னுடைய ரிஸ்க் சேமா இருக்கு. ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்குன்னா எது ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ரிட்டர்ன் சேமா இருக்கு. எந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுல ரிஸ்க் கம்மியா இருக்கோ அதை ரிஸ்க் சூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டர்னா ரிஸ்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் தான். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓவராலா இப்போ நமக்கு ஏப்ரல் மந்தோட மார்க்கெட் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஏர்னிங் சீசனா வேற இது இருந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு? மற்ற வருஷங்கள்ல ஏப்ரல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு சார்? நம்ம இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி 2025 பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வருஷத்தோடையுமே கம்பேரே பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா வருஷமும் நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த வருஷத்தை கொண்டு போயிட்டு நான் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறேன், இல்லை அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாக இருக்காது. ஏன் சொல்கிறோன்னா, நம்ம கொரோனா இயர் 2020 நம்ம எந்த வருஷத்தோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அது மாதிரி தான் போன வருஷம் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா வார்லாம் இருந்தது. நமக்கு வந்து இஸ்ரேல் வாசஸ் உக்ரைன், இஸ்ரேல் வாசஸ் ஹமாஸ், அண்ட் தென் உக்ரைன் வாசஸ் ரஷ்யா, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டாரிஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. அதனால மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலாக இருந்தது. திருப்பி இண்டோ பாகிஸ்தான் இப்போ டென்ஷன் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து டைரக்டாக கம்பேர் பண்ண முடியாது. இந்த வாலட்டாலிட்டிக்கு காரணமே 2 ரீசன் தான். ஒன்று வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கு கம்பேர் டு லாஸ்ட் இயர். அதனால மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆச்சு. 26,200லேருந்து 22,000 வரைக்கும் போச்சு. இன்னொரு ரீசன்ஸ் வந்து இந்த ரிசெஷன் அட் யூரோப் அண்ட் ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டென்ஷன் உள்ள ப்ராப்ளத்தினால மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ மார்க்கெட் 2,000 பாயிண்ட் ரிகவர் ஆகி 24,000ல் வந்திருக்கு. திருப்பி இதே லெவலில் கரெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற டென்ஷன் தான். ஸோ அதனால இப்போ நம்ம ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 25ல யாரெல்லாம் டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரியில் வாங்கினவங்கலாம் இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் இருந்ததா அப்படின்னா இந்த மார்க்கெட்டை அப்படி கம்பேர் பண்ண முடியாது. எஃப்ஐஎஸ்லாம் இப்போ அதிகமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக மார்ச் ஏப்ரல் டைம்ல எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்ல என்னென்ன செக்டர்ஸ்லாம் அட்ராக்டிவா இருக்கு சார்? எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க தே ஆர் த செல்லர்ஸ். ஓகே. கிட்டத்தட்ட 80,000-90,000 கோடி மாசத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம டொமஸ்டிக்ல வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து ஒரு காமிச்சோம். ஏன்னா ஒரு 26,000 கோடி வந்து எஸ்ஐபியே இருக்கு நமக்கு. ஸோ அந்த மணிலாம் உள்ள வந்துட்டு இருந்தது. ஈவன் தோ நிறைய சோஷியல் மீடியாலாம் எஸ்ஐபி நிறுத்துங்க, இல்லாட்டினா ஸ்மால் கேப் மிட் கேப்ல இது பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் ஹூ கண்டினியூ தட். நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். நம்ம ஸ்டாண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 26,000 கோடிங்கிறது ஒரு 23-22க்கு வந்தது. ஸோ அதனால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்போஷர் எஃப்ஐஐ காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ அதனால மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு. மார்ச் 15க்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் உள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்க நேத்திக்கு வரைக்குமே நெட் பையர்ஸ் தான் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ அதனாலதான் மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கு. 22,000 கீழே போகல, அது மேல வந்திருக்கு. ஸோ மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் கண்டினியூஸா வராங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லுக்கிங் ஃபார்வர்ட்
அதாவது 25-26 ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்கான மானிட்டரி சப்போர்ட் ஃப்ரம் ஆர்பிஐ வந்திருக்கு. பிசிக்கல் பாலிசி, நம்மளுடைய பட்ஜெட், நம்மளுடைய டாக்ஸேஷன் அதெல்லாம் பெட்டரா இருக்கு. பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் அதோட எஃபெக்ட் வந்து செகண்ட் குவார்ட்டர்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால மார்க்கெட் அட்வான்ஸா மூவ் பண்ண ஆரம்பிச்சது. இந்தோ பாகிஸ்தான் டென்ஷன் கொஞ்சம் கம்மியானா கூட மார்க்கெட் வந்து 25,000 லெவலில் கிராஸ் ஆயிடும். ஓகே, நான் வந்து போன மாசமே கிராஸ் ஆக வேண்டியதுன்னு நினைச்சேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ரன் அப் இருந்தது. ஒரு 500 பாயிண்ட் தான் ஷார்ட் ஆஃப் 25,000. பட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால அப்படி இருக்கு, வாலட்டைலா இருந்ததுனால அப்படி இருக்கு. அடுத்த வாரத்துல கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்ததுன்னா, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாம, வேற எஸ்கலேஷன் இல்லாம, நம்ம வேற எதுவும் ஸ்ட்ரைக் போகாம இருந்தோம்னா மார்க்கெட் அடுத்த வாரமே கூட 25,000 கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,200 நம்ம ஒரு 3 மாசம் 2 மாசம் முன்னாடிலாம் பார்த்தபோது நம்ம ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்னோம். நான் வந்து எதிர்பார்த்தது 26,200 அக்டோபர் நவம்பர்ல தான் கிராஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் ரொம்ப சீக்கிரம் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு கோட் அண்ட் அன்கோட் என்னன்னா, அந்த நம்மளோட வார் எதுவும் வந்துடக்கூடாது. வார் வந்ததுன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள், நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ல மார்க்கெட் நல்லா தான் இருக்கும். யூஎஸோட ஃபெட் ரிசர்வ் பாலிசி இப்போ அடுத்த மீட்டிங் நடக்க போகுது, என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களோட பாலிசி மீட்டிங்ஸ் எல்லாம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை குறிப்பா இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறதுனால இதை இன்டரப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய இருக்கு, சான்சஸ் இருக்கு. நம்ம எஃப்ஐஎஸ் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னன்னா கூட யூஎஸ் மார்க்கெட் சரியா பர்ஃபார்ம் பண்ணாதுங்கிறதுனால தான் எஃப்ஐஎஸ்லாம் திருப்பி வந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செல் இந்தியா பை சைனா, செல் இந்தியா பை யூஎஸ்ங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம இன்டர்நேஷனல் ஈக்விட்டி மார்க்கெட்லையும் ஒரு 5-10% த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும்னு சொன்னோம். ஸோ அப்போ வாங்கினவங்களுக்குலாம் ஒரு 10-15% கெயின் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபெட்டில் வந்து திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா நம்மளது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நெவர்த்லெஸ் நம்ம மார்க்கெட் வில் கண்டினியூ டு க்ரோ. ஸோ அதனால அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். ஃபெட்ல வந்து பாலிசி கட் பண்ணாங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ் டு மார்க்கெட். அதே மாதிரி இந்தியா வர்சஸ் யூஎஸ்ல வந்து அந்த டாரிஃப்கான ஒரு டீல் வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த யூஎஸ் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்தியா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ், அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்கும். தொடர்ந்து வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம், லாங் டர்மா பார்க்கலாம். யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ஈல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அவங்களோட மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லையா சார்? இல்ல, சம்பந்தம் இருக்கு. நம்ம வந்து we are not isolated. ஐசோலேட்டட்னா நம்ம தனியா கிடையாது, நம்ம எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்ப என்ன ப்ராப்ளம், நமக்கு 2-3 விஷயங்கள் பாக்குறோம். குளோபல் பிக்சர் பார்த்தோம்னா ஒரு பக்கம் யூஎஸ், இன்னொரு பக்கம் யூரோப், இன்னொரு பக்கம் சைனா. இந்த 3 மார்க்கெட் தான் நம்மளை இம்பாக்ட் பண்ணும். அடுத்தது வந்து ஜப்பான் இருக்கு, அதுக்கப்புறம் ஏஷியா மார்க்கெட் இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் செப்பரேட்டா வச்சுக்கலாம். நமக்கு பெரிய எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா, யூரோப்பியன் எக்கானமி. யூரோப்பியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த உக்ரைன் வார்சஸ் ரஷ்யா வார் எப்படி போகிறது, அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் நமக்கு ஒரு சிக்னல்ஸ் வருது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, பட் அது ரிவைவல் ஆகிடும். இன்னொரு 2-3 மந்த்ஸில் ரிவைவல் ஆகிடும். ஏன்னா எப்போதுமே நீங்கள் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த புது பிரசிடென்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் ஜிட்ரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நியூ பாலிசிஸ் எடுத்துன்னு வருவாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ரிகவர். சைனாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தே ஹவ் டு டிபெண்ட் ஆன் இந்தியா, பிகாஸ் யூஎஸோட ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னா கஷ்டமாகும்ட்டு. பட் எகெயின் சைனா வர்சஸ் யூஎஸ் கூட ஏதோ ஒரு டீல் நடந்துட்டு இருக்கு, பேக் டோர்ல ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேப்பர்ல வர நியூஸஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ யூஎஸ் வந்து எக்கானமி ரிசெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் அவங்க ரேட் கட் பண்ணியிருக்காங்க, ஃபர்தராக ரேட் கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஆச்சுன்னா யூஎஸ் எக்கானமி ஆல்சோ ரிவைவ். ஸோ நமக்கு டாரிஃப் டீலும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் நல்லா போகும். ஸோ வேற எந்த எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இல்லைன்னா நம்ம 26,200ங்கிறது ஆல் டைம் ஐயா டெஃபினட்டாக கிராஸ் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அக்டோபர் நவம்பர்ல கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் கோல்டு வந்து 8,000 கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம். இட் ஹஸ் கிராஸ் 9,000 கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அது மாதிரி இந்த 26,200 we are crossing it and the investors who are invested on 25 will make positive return. யாரெல்லாம் 26,200 லாஸ்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க they will make small return. இந்த வருஷம் பெரிய ரிட்டர்ன்ஸ் பண்ணலன்னா கூட ஸ்மால் ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். யாரெல்லாம் ஆவரேஜ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருக்கு.
நீங்க மென்ஷன் பண்ண மாதிரியே கோல்டு வந்து 9,000 கிராஸ் பண்ணது, ஆனாலும் கூட இப்போ கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். குறிப்பா ஃபெஸ்டிவ் சீசன்லாம் கோல்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட கோல்டு பிரைஸ் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே இருக்கு. கோல்டு இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கா சார்? ஆமா, கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்றதோட இது வந்து டிசம்பர் 25th or 26th still I remember it has touched 6,925. நம்ம என்னுடைய பர்சனல் சேனல்ல கூட போட்டிருந்தேன், இந்த லெவல்ல வாங்கலாம், இதுக்கு கீழே போகாது, வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கிருந்து வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் 15% ரிட்டர்ன் வரும்ட்டு. 7,000 வந்து 8,000 வரும். அந்த 8,000 கூட தீபாவளி அப்பதான் கிராஸ் ஆகும்ட்டு. பட் 8,000 to 9,000 போனதுக்கு காரணமே இந்த டாரிஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால ஒரு ரன் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த 8,000 to 9,000ங்கிறது ஒரு எக்ஸசஸ். 7,000 to 8,000 15% அப். இப்போ நீங்க 7,000 to 9,000 ஆல்மோஸ்ட் 25% அப். இந்த 25% கோல்டு வந்து ஸ்டேபிளா இருக்காது, அட்லீஸ்ட் கரெக்ட் ஆகும். இப்போ 9,250 வரைக்கும் போயிருக்கு. 9,250 இப்போ 8,900ல இருக்கு. 8,920, 930 அந்த 22 கேரட்டோட பிரைஸ் சென்னையில் அந்த மாதிரி இருக்கு. அது இன்னும் ஃபர்தரா கரெக்ட் ஆகும். இப்போ 8,700 இப்போ 200-300 கரெக்ட் ஆயிருக்குங்கிறாங்க லாஸ்ட் 2-3 டேஸ்ல. அது ஃபர்தரா கரெக்ட் ஆகி இட் வில் ஸ்டெபிளைஸ் அட் 8,000 to 8,500 லெவலில் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வி கேன் ஸ்டார்ட் பையிங் இட். இந்த லெவலில் வாங்கக்கூடாது. கோல்டு யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்ம்ல 10,000 ஷூர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம 2 to 3 years அரைசான்னு சொல்லியிருந்தோம். நம்ம 10,000 சொல்லும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ போகும் அப்படின்ட்டு. இந்த டாரிஃப் ப்ராப்ளம் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இந்த வருஷமே கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. கோல்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15% ரிட்டர்ன்ஸ்ல 8,000 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதா சொன்னீங்க. இப்போ கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ பிலோ 8,000 போறதுக்கு சான்ஸே இல்லையா? ரொம்ப ரிமோட் சான்சஸ் சார். ரொம்ப ரிமோட் சான்சஸ் அன்லஸ் அன்டில் வேற ஏதாவது புதுசா நடந்தாதான். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல 8,000 டச் பண்றதே வந்து இட் லுக்ஸ் வெரி ஹை ரிமோட் சான்சஸ் மாதிரி தெரியுது. பட் வேற ஏதாவது மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7,800 திருப்பி வருது, இல்லை 7,700 வருதுன்னா தைரியமா வாங்கலாம். யூஸ்வலா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேல செல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கிறத பாக்குறோம். நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வருஷம் மற்ற வருஷங்கள் மாதிரி இல்ல. முதல்ல ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்திருக்கு, ஏன் மேல செல் பண்ணணும்னு சொல்றாங்க சார், அதை தெரிஞ்சுக்கலாம். மே மாத்திரம் இல்ல, டிசம்பர்லயும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. டிசம்பர்ல வந்து எஃப்ஐஐஸ்லாம் அவங்க வந்து ஹாலிடேஸ்ல போறாங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, மார்க்கெட் வாலட்டைலா இருக்கும். மே வந்து எதுக்கு வந்து கொஞ்சம் ஏப்ரல்லையே புக் பண்ணிடுங்க அப்படின்னா ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட் வந்து மேலே தான் வரும். ஒரு ஏப்ரல் எண்ட்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். மேலே நிறைய ரிசல்ட்ஸ் வரும், லார்ஜ் கேப்லாம் வரும். ரிசல்ட்ஸ் வந்து சரியில்லைன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேலே புக் பண்ணலாம், டிசம்பரில் ஊருக்கு போகலாம், ஜனவரியில் பொங்கலுக்கு லீவ் இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போ வந்து இட்ஸ் ஆல் மார்க்கெட் ஹஸ் பீன் ப்ரெடிக்டட் பை ஏஐஸ். இப்போ அல்காரிதம் ட்ரேடிங், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் போட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அப்போ வாங்கணும். வி நீட் டு ஸ்டே ஃபார் லாங்கர் டைம். கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கணும். அண்ட் வி வில் ஹோல்ட் ஃபார் 6-7 months. நம்ம இந்த ஷார்ட் டேர்ம்லாம் கொஞ்சம் பார்க்கறத அவாய்ட் பண்ணினா தான் நமக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா மார்க்கெட் எப்படி போகுங்கிறதே கணிக்க முடியாது. இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் லாஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கு. நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 50 பாயிண்ட் தான் நிஃப்டி மேலே அப் இருந்தது. ஒரு 1 ஹவரில் நான் வந்துட்டு 9:15க்கு அப்புறம் நான் மார்க்கெட் பார்க்கல. 10:30 10:45க்கு பார்க்கும்போது இட் ஹஸ் கான் அப் டு 261 பாயிண்ட் அப். அப்போ கேட்டாங்க ரொம்ப மார்க்கெட்லாம் ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். அந்த மாதிரிலாம் ஒரு 200 பாயிண்ட் ஒரே சமயத்தில் மேலே போகிறதுக்கானலாம் ஒரு ட்ரிகர் இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக்கலி இட் ஹஸ் கான் அப். தென் வி சேஸ் கொஞ்சம் பார்த்து வாங்கலான்ட்டு. தென் ஃப்ரம் 250 பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஸ்லோலி கரெக்டட். அண்ட் மத்தியானம் பார்த்தீங்கன்னா -50க்கு போயிடுது. காலையில் +50 அண்ட் 250 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் அகெயின் -50. -50லேயே நிற்கல, திருப்பி அகெயின் இட் ரிகவர் ஆகி +12 க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடேல வாலட்டைலாக இருக்கும்போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து குவைட் அன்பிரெடிக்டபிள் இன் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மில் 26,200 கிராஸ் பண்ணும், 27,000 போகும் அப்படின்னு சொல்லாமே ஒழிய இன்னைக்கு வந்து 200 பாயிண்ட் மேலே போகும், மே மந்த்ல எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற அத்தனை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் தே ஆர் சிட்டிங் ஆன் பிக் லாசஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்க.
நல்ல ஸ்டாக்ஸ் இப்பயும் 30-40%ல ரொம்ப ஸ்டாக்ஸ்லாம் நிறைய கம்மியாக கிடைக்கும். ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் அப்படி இருக்கு. அதே மாதிரி சில டெக் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. லார்ஜ் கேப்ல ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. யூ வில் மேக் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது மார்க்கெட் இவ்வளோ வாலடைலா இருக்கும்போது நம்ம அதை எப்படி சூஸ் பண்றது சார்? நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது கரெக்டான டைம் தானா அப்படிங்கறத ஒரு இன்வெஸ்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய ஃபினான்ஷியல் கோல் தான் டிசைட் பண்ணும். ஓகே, எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு என்னோட சன்னோட மேரேஜுக்கு இல்லை சன்னோட எஜுகேஷனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற வால்டாலிட்டியை பத்தி கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஜூலைல வந்து எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, ஒரு 2 lakhs rupees எனக்கு திருப்பி எடுக்க போறேன், இல்லை நான் போட்ட 10 லட்சத்தையும் நான் திருப்பி எடுக்க போறேன்னா நான் இன்னைக்கே எடுத்துறது நல்லது. ஓகே, இந்த 2 மாசத்துல என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால என்னுடைய கோல் என்னங்கிறத பார்க்கணும், எத்தனை வருஷம் அந்த கோலுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதனாலதான் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்ல பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசியூமிங் தட் யூ ஆர் அட் 20 years of ஏஜ்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு 50 yearsல உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா இந்த 30 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா நீங்க 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 5 years கொஞ்சம் கொஞ்சமா டெட்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 years கம்ப்ளீட்டா எடுத்து எஃப்டில போட்டுருங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 20 yearsக்கு ஈக்விட்டியில மூவ் வச்சிருந்தது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது வந்து 20 லட்ச ரூபாயா இருக்கு. அடுத்த பாண்ட் ஃபண்ட்ல போடும்போது 25 லட்ச ரூபாயா இருக்கும். அந்த 25 ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுடைய லாஸ்ட் 3 yearsல. அதை எடுத்து எஃப்டிலயோ லிக்விட் ஃபண்ட்லயோ போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்பதான் வந்து ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். நான் வந்து அடுத்த மாசத்துல பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டேன்னா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த லக், நாட் பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அப்போ ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுமா சார்? இல்ல இப்ப இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் இருக்காரு, டாக்டர்கிட்ட போறாரு, ஃபர்ஸ்ட் அவர் உயிரை காப்பாற்றணுமா இல்ல அவரோட ஹெல்த் கண்டிஷன்ல விட்டமின் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு இருக்கு. எனக்கு உயிர் இருந்தாதான் எனக்கு வந்து பாக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ், அவரோட காஸ்மெட்டிக் எஃபர்ட் போட்டு அவர் வெள்ளையாக்கலாம், ஏர் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லாட்டினா அவர் போஷாக்கா நல்லா ஹெல்த் கண்டிஷனை ஹெல்த்தியா வைக்கலாம். உயிரே இல்லைன்னா அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஸோ அப்ப ரிஸ்க் தான் ஃபர்ஸ்ட். நான் போட்ட கேபிட்டல் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு ட்ரேடிங்ல நான் பண்றேன், நான் போட்ட கேபிட்டலே போயிடுத்து, என்னுடைய கேபிட்டலே ரிஸ்கா இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும்? கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புட்ட ரிஸ்க் இன் ஃபர்ஸ்ட், லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். எனக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன், என்னுடைய ரிஸ்க் சேமா இருக்கு, ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்குன்னா எது ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ரிட்டர்ன் சேமா இருக்கு, எந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுல ரிஸ்க் கம்மியா இருக்கோ அதை ரிஸ்க் சூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டர்னா ரிஸ்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் தான், மினிமைஸ் ரிஸ்க். 0 ரிஸ்க்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஐ கேன் சே 10% எடுக்க வேண்டிய ரிஸ்க்ல 8% எடுக்கிறேன். என்னோட ரிட்டர்ன் 10%க்கு 15% ரிட்டர்ன் வருது. 10% ரிஸ்க் எடுத்தா 15% ரிட்டர்ன் வருது. நான் 8% ரிஸ்க் எடுத்து இதே 15% ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும்னா இட்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து வி ஆல்வேஸ் சேஸ் தட் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் நம்ம ஒரு அட்வைசரா வச்சுக்கணும். ஸோ அவங்க பண்ணுவாங்க நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னா எனக்கு என்ன ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா. நான் திருப்பி கம்பேக் டு த ஃபேமிலி டாக்டர் இல்லாட்டா ஒரு டாக்டர் இருக்கும், அவர் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது உங்க உடம்புக்கு ஒத்துக்குமான்னு பார்ப்பாரு. எல்லாருக்குமே வந்து ஒரு ஹை டோசேஜ் கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங். என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிஸ்க் ஃபர்ஸ்ட், ரிட்டர்ன்ஸ் கம்ஸ் இன் செகண்ட். ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட். கேபிட்டல் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்வெஸ்டருக்கு இருக்க ரிஸ்க் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பேசுறோம். இன்னொரு பக்கம் ட்ரேடர் தான் அதிக ரிஸ்க் எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாலடைல் சிச்சுவேஷன்ல ஒரு ட்ரேடர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? ட்ரேடருங்கிறவர் அவருக்கு தெரியும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ரிட்டர்ன்ஸ் பண்ண போறேன். ஸோ அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ட்ரேடருங்கிறவங்களுக்கு அதோட மெத்தடாலஜியே டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்டருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம ட்ரேடருக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. அவரை பொறுத்த வரைக்குமே லாங் டேர்ம்ங்கிறது ஒரு 6 மணி நேரம் தான் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா 5 நிமிஷமா 10 நிமிஷமா தான் அவர் ஷார்ட் டேர்ம்னு பார்ப்பாரு. ஸோ நம்ம ட்ரேடர்ஸுங்கிறவங்களுக்கு நான் எப்போதுமே ஒரு அட்வைஸ் சொல்றதுன்னா ஸ்டாப் லாஸ் போடாம எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸ்டாப் லாஸ் போடாம போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும்னே கால்குலேட் பண்ண முடியாது. யூ ஷுட் நோ நான் எவ்வளோ லூஸ் பண்ண முடியும், எவ்வளோ உடம்பு தாங்குங்கிறத எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அடி வாங்க போகணும். ஸோ அது மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாப் லாஸுங்கிறது என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்களா, தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு பணம் போய்டும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த
கிரீடின்னு இருக்கக்கூடாது. ஓகே. நான் இன்னைக்கு 5,000 ரூபாய் பணம் பண்ணேன்னா ஹாப்பியா அதோட வெளில வந்துடணும். 5,000 ரூபாய் பணம் பண்ணிட்டோம், ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய், 10 நாளைக்கு 50,000 ரூபாய் அப்படின்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ என்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு, என்னைக்கு வந்து என்னால் ஓட முடியும், என்னைக்கு வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ அன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பட் ஒரு ட்ரேடர்ஸ்க்கான மெத்தடாலஜி அப்படிங்கிறதுனா அது இட் செல்ஃப் இஸ் a சப்ஜெக்ட். ஓகே. ப்ராப்ளி என்னைக்கா ஒரு நாள் டைம் கிடைச்சதுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக பேசுறேன். ஷூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.